இந்திய அரசியல் அமைப்புச் சட்டத்தின் மீது பிரதமர் மோடியின் தாக்குதல் தொடர்கிறது. மத்திய அரசின் தேர்வாணைய வாரியத்தின் மூலம் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் நியமனம் நடைபெறுவதற்கு பதில் RSS மூலம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் துறைகள் மற்றும் அமைச்சகங்களில் இந்த புறவாசல் வழி நியமனத்தின் மூலம் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், இதர பிற்பட்ட வகுப்பினருக்கான ஒதுக்கீடு பறிக்கப்படவிருக்கிறது. நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இந்த நாட்டில் உயர் பதவிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் நியமிக்கப்படுவதில்லை. அதனை சரி செய்யாமல் அவர்களை உயர் பதவிகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தும் வேளை தற்போது நடைபெறுகிறது. உரிமையை பறிக்கும் இந்த நடவடிக்கை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைய சமுதாயத்தின் மீதான தாக்குதல், சமூக நீதிக்கு எதிரான தாக்குதல். இதற்கு நம் கண்முன்னே உள்ள ஒரே உதாரணம், இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவராக முதன்முறையாக தனியார் நிறுவனத்தின் உயர் பதவியில் இருந்தவரை நியமித்ததால் ஏற்பட்ட பாதிப்பு. வர்த்தக சாம்ராஜ்யங்கள் முக்கிய அரசு பதவிகளை கைப்பற்றும் அபாயம் இருக்கிறது. இந்த தேசத்திற்கு எதிராக நடைபெறும் இந்த தாக்குதல் நாட்டின் அதிகார கட்டமைப்பு மற்றும் சமூக நீதி இரண்டுக்குமே எதிரான தாக்குதல். இடஒதுக்கீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க IAS-ஐ தனியார்மயமாக்குவதுதான் மோடியின் உறுதிமொழி என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி.